ஓம் சக்தி. அருள்வாக்கும் அனுபவங்களும். திரு சா. முருகேசன், கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி வார வழிபாட்டு மன்றத்தில் இருந்து நாங்கள் 3 பேர் மகளிர் சக்திகள், இருவராக 5 பேர் 3/1/1988 ஞாயிறு அன்று மாலை 6 மணி அளவில் தைப்பூசத்திற்கான சக்தி மாலை அணிந்து இருமுடியோடு அன்னையின் ஆலயம் நோக்கி புறப்பட்டோம். அன்றிரவு 23 கிலோமீட்டர் நடந்து கோட்டை என்ற இடத்தில் தங்கிவிட்டு 4/1/1988 அன்று திருநாவலூர் மன்றம் சென்று இரவு தங்கினோம். மறுநாள் 5/1/1988 செவ்வாய்க்கிழமை விழுப்புரத்தை நோக்கி விடியற் காலை 3 மணி அளவில் புறப்பட்டு சென்று கொண்டிருந்தோம். 2 நாட்களாக தார் சாலையில் நடந்து வந்ததால் 2 கால்களிலும் எனக்கு கொப்புளங்கள் போட்டுவிட்டது. வழியில் இருக்கும் பெண்ணை ஆற்றிலிருந்து விழுப்புரம் 8 கிலோமீட்டர் தூரம் அங்குலமாக நகர்ந்து விழுப்புரம் பெரியார் பேருந்து நிலைய டெப்போவிற்கு எதிரில் மேற்கொண்டு என்னால் நடக்க முடியவில்லை. படுத்துவிட்டேன். இனி நம்மால் நடக்க முடியாது. நம்மோடு கூட வருகிற சக்திகளுக்கும் தொந்தரவாக இருக்கிறதே என சில நிமிடங்கள் மனதிற்குள் எண்ணி என்னோடு பாத யாத்திரை வருகின்றவர்களை அனுப்பிவிட்டு நாம் பேருந்தில் போய்விடலாம் என்று எண்ணி மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் அதை சொல்வதற்கும் சஞ்சலப்பட்டேன். அந்த சமயம் ஐயப்ப பக்தர் ஒருவர் சபரிமலைக்கு சென்று திரும்பி வருபவர் என்னை பார்த்து, அம்மா துணையிருப்பால், தைரியமாக செல்லுங்கள், வேப்பிலையும் மஞ்சளையும் கலந்து அரைத்து காலில் கட்டு கட்டி கொண்டு செல்லுங்கள் என்று கூறிவிட்டு அவர் பயணத்தை தொடர்ந்தார். அவரது வாக்கையே தெய்வ வாக்காக கருதி என்னுடன் வந்த நடேசன் என்ற சக்தியை கட்டு போடுகிற பேண்டேஜ் துணியை வாங்கி கொண்டு வரும்படி சொன்னேன். நான் படுத்திருந்த இடத்தில் வேப்ப மரம் ஒன்று இருந்ததால் நிறைய வேப்பிலையை பறித்து மஞ்சள் கலந்து உடன் வந்த 2 மகளிர் சக்திகளும் அங்கே சாலையில் கிடந்த கருங்கல்லை எடுத்து வந்து அரைத்து பார்த்தனர். வேப்பிள்ளை மசியவில்லை. அப்பொழுது திடீரென ஒரு வயதான பாட்டி என் அருகில் வந்து, என்னப்பா கால் வலிக்கிறதா என்று கேட்டது மட்டுமல்லாமல் தானே சிறிது நேரத்தில் வேப்பிலை, மஞ்சள் இவற்றை அம்மியில் அரைப்பது போல குழைவாக அரைத்து என் கால்களை தன் மடிமேல் வைத்துக்கொண்டு ஒரு குழந்தைக்கு கட்டு போடுவது போன்று வலி தெரியாமல் கட்டு போட்டுவிட்டு, இனிமேல் தைரியமாக அம்மாவை நினைத்து கொண்டே செல், அம்மா துணையிருப்பாள் என்று கூறிவிட்டு மாயமாய் மறைந்து விட்டாள். அந்த சாலை நீண்ட நெடுஞ்சாலை. கண்ணு கெட்டிய தூரம் வரை பார்த்தேன். அவர் போன இடம் தெரியவில்லை. பாத யாத்திரை வருகிற பக்தர்கள் யார் யாருக்கோ எந்தெந்த உருவத்திலோ வருகிற அம்மா நமக்கும் இப்படி ஒரு காட்சி கொடுத்து மறைந்து விட்டாளா? நமக்காக இப்படி ஒரு திருவிளையாடலா? சஞ்சலம் கலந்த நம்முடைய பக்திக்கும் இப்படி ஒரு பாக்கியமா? தாயே தாயே, எனக்கும் இப்படி ஒரு கருணையா என்று எண்ணி ஆனந்த கண்ணீர் விட்டேன். மனத்தில் இருந்த சஞ்சலங்களை அகற்றிவிட்டு நடைப்பயணத்தை தொடர்ந்தேன். மிகவும் சிரமமான நிலை என்றாலும் அன்னையின் திருவருள் துணையோடு 8/1/1988 அன்று ஆலயம் அடைந்தேன். இருமுடி செலுத்திவிட்டு அடுத்தபடி ஆன்மீக குரு தவத்திரு அடிகளாரின் தரிசனம் பெற்றோம். ஆன்மீக குரு அருள் திரு அடிகளாரிடம் தரிசனம் பெற சென்ற போது, என்ன வழி நடைப்பயணம் எப்படி இருந்தது, வழியில் அம்மா காட்சி கொடுத்தார்களா என்று முக்காலும் உணர்ந்த அந்த இல்லற ஞானி எங்களை கேட்டதும் எங்கள் மெய் சிலிர்த்தது. அப்போதுதான் விழுப்புரத்தில் எனக்கு தாய் போல வந்து உதவி செய்து கட்டு போட்டது அம்மாவேதான் என்ற உண்மை உறுதிப்பட்டது. இப்படி ஒரு கருணையையும் காட்சியையும் பெற என்ன தவம் செய்துவிட்டோமோ என்று எண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தோம். நாங்களாக அதை சொல்வதற்கு முன்பாக வழியில் அம்மா காட்சி தந்தார்களா என்று கேட்ட ஆன்மீக குரு அடிகளார் அவர்களின் மகிமையை எண்ணி வியந்தோம். எல்லாம் அவள் செயல். ஓம் சக்தி. ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.